பச்சை பயிறு முளைக்கட்டுன சுண்டல். அது இந்த பக்கத்து பச்சை பயிர் முளைக்கட்டின சுண்டல் வெந்துகிட்டு இருக்கு. அதை தாளிச்சிட போறோம். இந்த பக்கத்து நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வீட்டுல எல்லார் வீட்லயும் கடலை மாவு இருக்கும், சின்ன வெங்காயம், என்கிட்ட மல்லித்தலை கூட கிடையாது, கருவேப்பிலை புதினா இருந்தது, நிறைய இருந்தது. இந்த புதினாவை போட்டு இந்த பாருங்க, இந்த கடலை மாவு கொஞ்சம் இட்லி மாவு வீட்டுல இருக்கும், இட்லி மாவு, கடலை மாவு, கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, கொஞ்சம் கரகரன்னு இருக்கிறதுக்காக வேண்டும், மூணையும் போட்டு புதினா தலை, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாத்தூள், கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்போ பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதை வந்து எண்ணெயில சின்ன சின்னதாக கிள்ளி போட்டா இது ஒரு குறுக்கு. இது பச்சை பயிர் சுண்டல். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னாக்கா நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா நான் டக்குன்னு போட்டு கொண்டு போய் அவருக்கு ஒரு டீயை போட்டு வரவளவு நல்லா உபசரிக்கலாம். அருமையானது. இதுக்கு நம்ம வந்துடுச்சு தூரத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைகள்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரலாம், வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்பெல்லாம் என்ன பண்ணலாம், அவுட்டர் தேடி போக வேண்டியதா இருக்கு. எல்லாம் கொஞ்சம் அவுட்டர்ல போய் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், வீட்டுல வந்து மாவு இருக்கும், டக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு ஒரு டீயை போட்டு வந்தவர்களை நல்லா உபசரிச்சு அவங்களும் அருமையா சாப்பிட்டுட்டு டாட்டா பைன்னு சொல்லிட்டு போவாங்க நம்மள.